தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் 2025 தைப்பூசம் எப்பொழுது, தைப்பூசத்தின் சிறப்புகள், அறுபடை வீடுகளின் தனி சிறப்புகள் பற்றிய முழுமையான தகவலை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் ஒரு முக்கியமான திருவிழாவாக தைப்பூசம் உள்ளது. பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்ற திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடிய தேவார பதிகத்தின் மூலமாக சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த உலகத்தில் முதலாக நீர்தான் உருவானது. அதற்கு பிறகு இந்த பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியதாக புராணங்கள் நமக்கு சொல்கின்றது. அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாகத்தான் இந்த தைப்பூசம் உள்ளதாக நம் முன்னோர்கள் கருதுகிறார்கள். இந்த உலகத்தில் முதலில் நீர் தோன்றியதை நாம் நினைவு கூறும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாள் முன்னிட்டு தெப்ப உற்சவம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். தைப்பூச நன்னாளில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதும் முருகப்பெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் மற்றும் 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மன், விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான், அம்பாள் ஆகியோரின் நடனத்தை காணும் ஆவல் உண்டானது. அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் திருநடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய நன்னாள்தான் இந்த தைப்பூச திருநாள் என்று புராணங்களும் நமக்கு சொல்கிறது. இந்த நன்னாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர். அந்த காலத்தில் அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அந்த அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான். போர்க்கடவுளான முருகப்பெருமானை போற்றும் விதமாகத்தான் இந்த தைப்பூச திருநாளை கொண்டாடுவதாகவும் ஒரு தகவல் கிடைக்கின்றது. மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மனம் முடித்த தினம்தான் இந்த தைப்பூச நன்னாள் என்றும் சொல்கிறார்கள். ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம்தான் இந்த தைப்பூச தினம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இதனால்தான் தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தைப்பூச திருநாளானது அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த தலங்களில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு இந்திரன் மகளான தெய்வானையை மணந்த திருத்தலம்தான் திருப்பரங்குன்றம் திருத்தலம். திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகப்பெருமான் போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடிய திருத்தலம்தான் திருச்செந்தூர் திருத்தலம். பழனி மாங்கனிக்காக தமையன் விநாயகப் பெருமானோடு போட்டியிட்டு அதில் தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற தலமே பழனி திருத்தலமாகும். சுவாமிமலை தன் தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சியளித்த தலம்தான் சுவாமிமலை திருத்தலம். திருத்தணி சூரனின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலமாக திருத்தணி திருத்தலம் போற்றப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை அவ்வைக்கும் பழமுதிர்த்து வள்ளி தெய்வானையோடு அவ்வைக்கு காட்சியளித்த திருத்தலமே பழமுதிர்ச்சோலை திருத்தலம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அறுபடை வீடுகளில் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானின் அருளை நாமும் பரிபூரணமாக பெறலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தைப்பூசம் வரும் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை
2025 வருகிறது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.